இன்று மாலை 5:55 நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு அவசர செய்தியை உங்களிடம் சொல்ல வேண்டும். சிவபெருமான் இன்றைக்கு இரவு ஒரு பிரபஞ்ச வாசலை திறக்க இருக்கிறார். இது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் ஒரு அதிசயம். இந்த நேரத்தை நீங்கள் தவறவிட்டால் அடுத்த முழு சந்திர வருடத்திற்கு காத்திருக்க வேண்டும். இது நகைச்சுவையோ கதையோ அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு உண்மையான அற்புத தருணம். இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது மிகவும் முக்கியமானது. திருவண்ணாமலையில் உள்ள ஒரு அம்மா கடந்த வாரம் என்னிடம் சொன்னார், தன் மகனுக்கு 10 வருடங்களாக வேலை கிடைக்கவில்லை என்று. ஆனால் இதே போன்ற ஒரு பிரபஞ்ச நேரத்தில் சரியான முறையில் ஈசனை வேண்டினார். இன்னைக்கு அந்த மகன் ஒரு பெரிய நிறுவனத்திலே மேலாளராக வேலை செய்கிறார். இது எப்படி நடந்தது? இந்த வீடியோவின் இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லப் போகிறேன். அது உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். இப்போது எங்களுடன் கவனமாக இருங்கள். இன்றைக்கு மாலை 5:55 என்பது சாதாரண நேரம் அல்ல. இது ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச கதவு திறக்கும் நேரம். சிவபெருமான் தன் திருவருளை முழுமையாக பொழியும் தருணம். ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த நேரத்தை தவறவிடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு சரியான முறை தெரியாது. அவர்கள் தவறான நேரத்திலே தவறான மனநிலையிலே தவறான முறையில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டப் போறேன். நாகர்கோவிலில் இருந்து வந்த ஒரு பெரியவர் என்கிடம் கேட்டார், ஏன் நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று. நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் எப்போது பிரார்த்தனை செய்கிறீர்கள்? எப்படி செய்கிறீர்கள்? உங்கள் மனம் எந்த நிலையில் இருக்கிறது? அவர் சொன்ன பதில் என்னை அதிர்ச்சி அடையச் செய்தது. அவர் காலையில் அவசரமாக குளித்துவிட்டு தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து கொண்டே மனதில் ஏதோ சொல்லிக் கொண்டு வேலைக்கு போகிறார். இது பிரார்த்தனையா? இல்லை நண்பர்களே, இது ஒரு வெறும் பழக்கம். இதனால் எந்த பலனும் கிடைக்காது. சிவபெருமான் நம் அனைவரிடமும் சமமாகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் அவரை அணுகும் முறையில்தான் வித்தியாசம் இருக்கிறது. திருநெல்வேலியில் ஒரு பாட்டி இருக்கிறார். அவருக்கு வயது 80. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிக்கு எழுந்து சிவபெருமானை தியானம் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் முதலில் தன் மனதை முற்றிலும் அமைதிப்படுத்துகிறார். பின்னர் தன் நெற்றி நடுவில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் கவனம் செலுத்துகிறார். அங்கு ஒரு நீல ஒளி தெரிகிறது. அந்த ஒளியில் சிவபெருமானின் முகம் தெரிகிறது. அவர் அமைதியாக அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுதான் உண்மையான தியானம். இதுதான் உண்மையான பிரார்த்தனை. இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த ஆக்ஞா சக்கரம் என்றால் என்ன? இது நம் நெற்றியின் நடுவில் 2 புருவங்களுக்கு நடுவில் இருக்கும் ஒரு ஆற்றல் மையம். இதை 3வது கண் என்றும் சொல்வார்கள். இந்த இடத்தில்தான் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. கடவுள் இருக்கிறார். நம் உண்மையான சக்தி இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த இடத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் மனதை எல்லா இடங்களிலும் அலைய விடுகிறார்கள். நேற்றைய கவலைகள், நாளைய பயங்கள், இன்றைய கோபம். இந்த மாதிரி மனதுடன் நீங்கள் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் பலன் இருக்காது. சென்னையில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பேர் முருகன். அவனுக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டது. கடன் மலை போல் குவிந்தது. அவன் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தான். ஒரு நாள் அவன் தற்கொலை செய்ய நினைத்தான். ஒரு நாள் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சிவபெருமான் தோன்றி, மகனே, நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் நெற்றியில் இருக்கும் ஆற்றலை நீ இன்னும் பயன்படுத்தவில்லை. நாளை காலை 4 மணிக்கு எழுந்து உன் நெற்றியின் நடுவில் கவனம் செலுத்து. அங்கு ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளியை நோக்கி ஓம் நமசிவாய என்று சொல். 48 நாட்கள் தொடர்ந்து செய். உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார். முருகன் அதை நம்பவில்லை. ஆனால் வேறு வழியில்லை என்பதால் முயற்சி செய்தான். முதல் நாள் எதுவும் நடக்கவில்லை. 2வது நாள் சிறிது அமைதி உணர்ந்தான். 3வது நாள் ஒரு நீல ஒளி மினுங்குவது போல் தெரிந்தது. அவன் தொடர்ந்து செய்தான். 7வது நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு பழைய நண்பர் அழைத்து தன் நிறுவனத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். 14வது நாள் முருகனுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைத்தது. 21வது நாள் அவனுடைய கடனில் பாதியை திருப்பிக் கொடுத்தான். 48வது நாள் அவன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான். இது ஒரு அற்புதமா? இல்லை, இது சிவபெருமானின் அருள். இது ஆக்ஞா சக்கரத்தினுடைய சக்தி. ஆனால் இதை எல்லோரும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? பெரும்பாலான மக்கள் பொறுமை இல்லாதவர்கள். அவர்கள் ஒரு நாள் செய்து 2வது நாளே விட்டு விடுகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, இது வேலை செய்யவில்லை என்று. ஆனால் நண்பர்களே, ஒரு மரம் நட வேண்டும் என்றால் நீங்கள் விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி வெயிலில் இருந்து காக்க வேண்டும். உடனே அடுத்த நாள் மரம் வராது. அதற்கு நாட்கள் ஆகும். அதேபோல் உங்கள் மனதை மாற்றவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் நேரம் தேவை. இப்போது நான் உங்களுக்கு இன்றைக்கு மாலை 5:55 ஏன் மிக முக்கியமானது என்று சொல்கிறேன். இன்று தமிழ் நாட்காட்டியின்படி ஒரு சிறப்பு நாள். இன்று சூரியன் மேஷ ராசியில் நுழைந்து 14 நாட்கள் முடிந்திருக்கின்றன. இது பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இன்று மாலை 5:55 சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரு சிறப்பு கோணத்தில் நிற்கும். இந்த நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்தால் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். திருவண்ணாமலையில் அருணாச்சலம் என்ற மலை இருக்கிறது. அது சிவபெருமானின் அக்னி வடிவம். அந்த மலையை சுற்றி வர பல ஆயிரம் பேர் ஒவ்வொரு மாதமும் வருகிறார்கள். ஆனால் அவர்களில் பலர் சரியான முறையில் சுற்றுவதில்லை. அவர்கள் பேசிக்கொண்டே
தொலைபேசியில் பார்த்து கொண்டே ஏதோ ஒரு வேலையாக சுற்றி முடித்து விடுகிறார்கள். இதனால் பலன் கிடைக்காது. ஆனால் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் காலுடன் மௌனமாக தங்கள் மனதை முழுவதுமாக சிவபெருமானிடம் ஒப்படைத்து சுற்றுகிறார்கள். அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கின்றன. நான் ஒரு பாட்டியை பார்த்தேன். அவர் பேர் காமாட்சி. அவருக்கு வயது 70. அவர் மூட்டு வலியால் நடக்கவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் அவர் அருணாச்சலத்தை சுற்றுகிறார். நான் அவரிடம் கேட்டேன், அம்மா, உங்களால் எப்படி இந்த தூரம் நடக்க முடிகிறது? அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, நான் நடப்பதில்லை, சிவபெருமான் என்னை நடத்துகிறார். நான் ஒவ்வொரு அடியும் எடுக்கும்போது என் மனதில் ஓம் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்போது என் கால்களில் வலி இருப்பதே தெரியாது. ஒரு அற்புதமான சக்தி என்னை இழுத்துச் செல்கிறது. இதுதான் பக்தியின் சக்தி. இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் திருவண்ணாமலைக்கு போக முடியாதே, நான் என்ன செய்வது? நண்பர்களே, உங்களுக்கு எங்கும் போக வேண்டாம். உங்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு இன்றைக்கு மாலை 5:55 இந்த தியானத்தை செய்யுங்கள். முதலில் உங்கள் அறையை சுத்தம் செய்யுங்கள். ஒரு விளக்கு ஏற்றுங்கள். நல்ல தூபம் கொளுத்துங்கள். பின்னர் ஒரு சுத்தமான இடத்தில் உட்காருங்கள். உங்கள் முதுகு நேராக இருக்க வேண்டும். உங்கள் கண்களை மூடுங்கள். 3 முறை ஆழமாக மூச்சு இழுங்கள். மூச்சை வெளியே விடுங்கள். ஒவ்வொரு முறையும் மூச்சை வெளியே விடும்போது உங்கள் உடலில் இருக்கும் பதற்றம், கவலை, பயம் எல்லாம் வெளியேறுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். பின்னர் உங்கள் கவனத்தை உங்கள் நெற்றியின் நடுவில் கொண்டு வாருங்கள். அங்கு ஒரு சிறிய புள்ளி இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த புள்ளியை உற்று பாருங்கள். சில நொடிகளில் அந்த புள்ளி பெரிதாகும். அது ஒரு நீல ஒளியாக மாறும். அந்த நீல ஒளியில் சிவபெருமானின் முகம் தெரியும். அவர் உங்களை பார்த்து புன்னகைக்கிறார். அவருடைய புன்னகை உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. உங்கள் ஒவ்வொரு செல்லும் சந்தோஷத்தால் நிரம்புகிறது. இப்போது மனதில் சொல்லுங்கள், ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குறைந்தது 15 நிமிடங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள். இதை செய்யும் போது பல விஷயங்கள் நடக்கலாம். சிலருக்கு உடல் குலுங்கலாம், சிலருக்கு கண்ணீர் வரலாம், சிலருக்கு ஒரு வித்தியாசமான வாசனை தெரியலாம், சிலருக்கு ஒரு இசை கேட்கலாம். இவையெல்லாம் சாதாரணமானவை. இவை உங்கள் ஆக்ஞா சக்கரம் திறக்கும் அறிகுறிகள். பயப்பட வேண்டாம், தொடர்ந்து செய்யுங்கள். 48 நாட்கள் இதை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும். இது என் உறுதியான வாக்குறுதி. இப்போது நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவை உருவாக்க நான் பல மணி நேரம் செலவிட்டேன். ஸ்கிரிப்ட் எழுதுதல், பதிவு செய்தல், எடிட் செய்தல் என்று நிறைய முயற்சி எடுத்தேன். ஆனால் இதை நான் செய்வதற்கு காரணம் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம்தான். நான் சிவபெருமானின் அருளால் பல அதிசயங்களை அனுபவித்திருக்கிறேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் இறுதியில் நான் சொல்லப் போகும் ரகசியம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். இப்பொழுது நான் உங்களிடம் பஞ்சாட்சர மந்திரத்தின் சக்தியை பற்றி சொல்கிறேன். ஓம் நமசிவாய என்பது 5 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம். ந ம சி வா ஏ. இந்த 5 எழுத்துகளும் 5 தத்துவங்களை குறிக்கின்றன. ந என்றால் பூமி, ம என்றால் நீர், சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று, ஏ என்றால் ஆகாயம். இந்த 5 தத்துவங்களும் நம் உடலில் இருக்கின்றன. இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த 5 தத்துவங்களும் சமநிலைக்கு வருகின்றன. மதுரையில் ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தது, இரத்த அழுத்தம் இருந்தது, இதய பிரச்சனை இருந்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள், இனி அவரால் நீண்ட காலம் வாழ முடியாது என்று. ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்தார். தினமும் காலை மாலை 1000 முறை ஓம் நமசிவாய என்று சொல்வது என்று அவர் தொடங்கினார். முதல் மாதம் அவருக்கு ஒரு சிறிய மாற்றம் தெரிந்தது. 2வது மாதம் அவருடைய சர்க்கரை அளவு குறைந்தது. 3வது மாதம் அவருடைய இரத்த அழுத்தம் சரியானது. 6வது மாதம் அவருடைய இதயம் வலுவாக துடிக்க தொடங்கியது. இன்று அவருக்கு 85 வயது. அவர் நன்றாக இருக்கிறார். இது ஒரு மருத்துவ அதிசயமா? இல்ல, இது பஞ்சாட்சர மந்திரத்தின் சக்தி. ஆனால் இதை வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. உங்கள் மனம் எங்கு செல்கிறது என்பது முக்கியம். நீங்கள் ஓம் நமசிவாய என்று சொல்லும்போது உங்கள் மனம் சிவபெருமானை நினைக்க வேண்டும். அவருடைய வடிவத்தை நினைக்க வேண்டும். அவருடைய குணங்களை நினைக்க வேண்டும். அவர் எப்படி சமுத்திரத்தில இருந்து விஷத்தை குடித்து உலகத்தை காப்பாற்றினார் என்பதை நினைக்க வேண்டும். அவர் எப்படி கங்கையை தன் தலையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை நினைக்க வேண்டும். அவர் எப்படி அர்ஜுனனுக்கு பாஸ்பத்த அஸ்திரத்தை கொடுத்தார் என்பதை நினைக்க வேண்டும். இப்படி நினைக்கும் போது உங்கள் மனதில் ஒரு பக்தி பாவம் வரும். அந்த பக்தி பாவம் தான் உங்களை சிவபெருமானுடன் இணைக்கும். கோவையில் ஒரு இளம் பெண் இருந்தாள். அவள் பெயர் லக்ஷ்மி. அவளுக்கு திருமணமாகவில்லை. வயது 30 ஆகிவிட்டது. அவள் பெற்றோர் மிகவும் கவலையில் இருந்தார்கள். பல இடங்களில் பார்த்தும் ஒன்றும் சரியாகவில்லை. ஒரு நாள் லக்ஷ்மி தீர்மானித்தாள், நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருப்பேன், சிவபெருமானை வணங்குவேன் என்று அவள் தொடங்கினாள். ஆனால் வெறுமனே விரதம் இருப்பது மட்டுமல்ல, அவள் தினமும் இரவு தன் நெற்றியின் நடுவில் கவனம் செலுத்தி சிவபெருமானை தியானித்தாள். அவள் சிவபெருமானிடம் சொன்னாள், நான் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை வேண்டுகிறேன், ஆனால் அது உங்கள் விருப்பத்தின்படி இருக்க வேண்டும் என்று. 6 மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் லக்ஷ்மியின் நண்பர் ஒருவர் அழைத்தார். ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார், அவரை பார்க்கலாமா என்று. லக்ஷ்மி ஒத்துக்கொண்டாள். அந்த மாப்பிள்ளையை பார்த்தபோது அவளுக்கு ஒரு அதிசயம் தெரிந்தது.
அந்த மாப்பிள்ளை நெற்றியில் விபூதி அணிந்திருந்தார். அவரும் ஒரு சிவபக்தர். அவரும் தினமும் தியானம் செய்கிறார். இருவரும் பேசினார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள், ஒரே மாதிரியான நம்பிக்கைகள். 3 மாதங்களில் திருமணம் நடந்தது. இன்றைக்கு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். 2 பேரும் தினமும் சேர்ந்து தியானம் செய்கிறார்கள். இது தற்செயலா? இல்ல, இது சிவபெருமானின் திரட்டம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். பலர் கேட்கிறாங்க, எத்தனை நாள் செய்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு. நண்பர்களே, இதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு 7 நாட்களில் பலன் தெரியும். சிலருக்கு 21 நாட்கள் ஆகலாம். சிலருக்கு 48 நாட்கள் தேவைப்படலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நீங்கள் நிறுத்தினால் எதுவும் நடக்காது. ஒரு விவசாயி விதை விதைக்கிறார். அவர் தினமும் வயலுக்கு போய் பார்க்கிறார். 1 வாரம் ஆகிறது, இன்னும் மூளை வரவில்லை. அவர் கவலைப்படுகிறார். அவர் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றுகிறார். 10 நாட்கள் ஆகிறது, ஒரு சிறிய மூளை தெரிகிறது. அவருக்கு சந்தோஷம். அவர் தொடர்ந்து பராமரிக்கிறார். 3 மாதங்கள் ஆகிறது, செடி பெரிதாகி இருக்கிறது. 6 மாதங்கள் ஆகிறது, பூக்கள் பூக்கின்றன. 9 மாதங்கள் ஆகிறது, காய்கள் காய்க்கின்றன. 1 வருடம் ஆகிறது, அவர் நல்ல அறுவடை செய்கிறார். அதேபோல் நீங்களும் தினமும் உங்கள் மனதை பயிரிட வேண்டும். தியானம் என்பது உங்கள் மனவயலில் நல்ல எண்ணங்களை விதைப்பது. தினமும் செய்யுங்கள், பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது நான் உங்களிடம் இன்னொரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறேன். டிராடக் என்ற ஒரு தியான முறை இருக்கிறது. இதுல நீங்கள் ஒரு விளக்கு ஜோதியை உற்று பார்க்க வேண்டும். கண் சிமிட்டாமல், அசையாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும். இது மிகவும் சக்தி வாய்ந்த முறை. இதை செய்தால் உங்கள் கவன சக்தி அபாரமாக வளரும். உங்கள் மனம் ஒரே இடத்தில் நிலைக்கும். உங்கள் 3வது கண் விரைவாக திறக்கும். திருச்சியில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருக்கு பெயர் சுந்தரம். அவருக்கு மிகவும் கஷ்டமான பிரச்சனை. அவரால் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவர் மனம் எப்போதும் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருந்தது. பள்ளியில் பாடம் நடத்தும் போது கூட அவர் மனம் வேறு எங்கோ சென்றுவிடும். இதனால் அவருடைய பணி பாதிக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் அவரை கண்டித்தார். அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவரிடம் டிராடக முறையை சொன்னார். சுந்தரம் முயற்சி செய்தார். ஆனால் முதல் நாளே கடினமாக இருந்தது. விளக்கை பார்க்க ஆரம்பித்து 10 வினாடிகளில் கண்களில் நீர் வந்தது. அவர் கண்களை மூடினார். ஆனால் அவர் விடவில்லை. மறுநாள் மீண்டும் முயற்சித்தார். இந்த முறை 15 வினாடிகள் பார்க்க முடிந்தது. 3வது நாள் 30 வினாடிகள். 1 வாரத்தில் 2 நிமிடங்கள், 2 வாரங்களில் 5 நிமிடங்கள், 1 மாதத்தில் 10 நிமிடங்கள். அவருடைய கவன சக்தி அபாரமாக மாறியது. இப்போது அவரால் ஒரு விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடிந்தது. அவருடைய பாடம் மேம்பட்டது. மாணவர்கள் அவரை மதிக்க ஆரம்பித்தார்கள். தலைமை ஆசிரியர் அவரை பாராட்டினார். இது எல்லாம் டிராடக முறையின் பலன். இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி டிராடக செய்வது? மிக எளிது. ஒரு அறையில் மற்ற விளக்குகளை அணைத்து விடுங்கள். ஒரு சிறிய விளக்கை மட்டும் எரிய விடுங்கள். அந்த விளக்கை உங்கள் கண் மட்டத்தில் வையுங்கள். நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து சுமார் 2 அடி தூரத்தில் வையுங்கள். இப்பொழுது உட்காருங்கள். முதுகு நேராக இருக்க வேண்டும். விளக்கு ஜோதியை பாருங்கள். கண் சிமிட்டாமல் பாருங்கள். உங்கள் மனதில் எந்த எண்ணமும் வராமல் பாருங்கள். எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் பாருங்கள். கண்களில் நீர் வந்தால் கண்களை மூடி அந்த விளக்கு ஜோதியின் பிம்பத்தை உங்கள் நெற்றியின் நடுவில் பாருங்கள். சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் கண்களை திறந்து விளக்கை பாருங்கள். தினமும் செய்யுங்கள். உங்கள் கவன சக்தி அபாரமாக வளரும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த நாள் திங்கட்கிழமை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிறப்பானது. ஆனால் அதிலும் மிக மிக சிறப்பானது சிவராத்திரி. சிவராத்திரி நாளன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை தியானம் செய்தால் 1 வருட பாவங்கள் எல்லாம் போய்விடும். ஆனால் பலர் இதை தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர்கள் சினிமா பார்த்து கொண்டே, பேசிக்கொண்டே விழித்திருக்கிறார்கள். இது விரதமா? இல்லை. சிவராத்திரி என்றால் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மணி நேரமும் அவரை வழிபட வேண்டும். அவருடைய நாமங்களை சொல்ல வேண்டும். அவருடைய கதைகளை கேட்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான பலன் கிடைக்கும். தஞ்சாவூர்ல ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு பல வருடங்களாக ஒரு பிரச்சனை. அவருடைய மகன் வெளிநாடு சென்று பல வருடங்கள் ஆகியும் திரும்பி வரவில்லை. தாத்தா மிகவும் வருத்தப்பட்டார். ஒரு சிவராத்திரி நாளன்று அவர் தீர்மானித்தார், இன்று இரவு முழுவதும் சிவபெருமானை வேண்டுவேன், என் மகன் திரும்பி வர வேண்டும் என்று. அவர் இரவு முழுவதும் விழித்திருந்தார். ஆனால் சினிமா பார்க்கவில்லை, பேசவில்லை. தொடர்ந்து ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் கண்களில் கண்ணீர். சிவபெருமான் மேல் அபாரமான பக்தி. அதிகாலை 4 மணிக்கு அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவருடைய மகன் அழைத்தார். அப்பா, நான் 2 நாட்களில் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னார். தாத்தாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. 2 நாட்களில் மகன் வந்தார். தாத்தா சிவபெருமானுக்கு நன்றி சொன்னார். இது ஒரு தற்செயலா? இல்லை, இது சிவபெருமானின் அருள். இப்போது நான் உங்களிடம் மனோபலத்தை பற்றி சொல்லுகிறேன். பலர் தியானம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு மனோபலம் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இது நடக்காது, என்னால் இது முடியாது என்று. இந்த எதிர்மறை எண்ணங்கள் அவர்களுடைய தியானத்தையே அழித்து விடுகிறது.
நண்பர்களே, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு வேலை கிடைக்காது என்று, அப்படியே ஆகும். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பார் என்று, அப்படியே ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவை. ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் பேர் கார்த்திக். அவன் பள்ளியில படிப்பில மிகவும் பின்தங்கி இருந்தான். ஆசிரியர்கள் சொன்னார்கள், இவன் ஒண்ணுமே ஆக மாட்டான் என்று. பையனுக்கு மிகவும் மனம் வருந்தியது. ஆனால் அவன் அம்மா அவனிடம் சொன்னாள், மகனே, நீ ஒரு சிறந்த மாணவன், உன்னால எல்லாம் செய்ய முடியும். தினமும் காலையில எழுந்ததும் கண்ணாடியிலே உன்னை பார்த்து சொல், நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு திறமையான மாணவன், என்னால் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல். கார்த்திக தயக்கத்துடன் அதை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் தினமும் செய்தான். ஒரு மாதத்தில் அவனுடைய எண்ணங்கள் மாறின. 2 மாதங்களில் அவன் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். 3 மாதங்களில் அவனுடைய மதிப்பெண்கள் உயர்ந்தன. 6 மாதங்களில் அவன் வகுப்பில் முதல் 3 மாணவர்களில் ஒருவனாக இருந்தான். ஒரு வருடத்தில் அவன் வகுப்பில் முதல் மாணவனானான். ஆசிரியர்கள் வியந்தார்கள். இது எப்படி நடந்தது? இது நேர்மறை எண்ணங்களின் சக்தி. நீங்களும் இதை செய்யுங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு சிறந்த மனிதன், நான் வெற்றி பெறுவேன், சிவபெருமான் என்னுடன் இருக்கிறார், எனக்கு எல்லா நல்லதும் நடக்கும். இப்படி தினமும் சொல்லுங்கள். உங்கள் மனம் மாறும், உங்கள் எண்ணங்கள் மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போது நான் உங்களிடம் நாடி சுத்தி பிராணாயாமத்தை பற்றி சொல்கிறேன். இது மிகவும் சக்தி வாய்ந்த சுவாச பயிற்சி. இதை செய்தால் உங்கள் உடலில் உள்ள எல்லா நாடிகளும் சுத்தமாகும். உங்கள் ஆக்ஞா சக்கரமும் எளிதாக திறக்கும். இதை எப்படி செய்வது? முதலில் வசதியாக உட்காருங்கள். உங்கள் வலது கையின் கட்டை விரலால் வலது நாசியை மூடுங்கள். இடது நாசி வழியாக ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்கள், 4 எண்ணிக்கை வரை. இப்போது உங்கள் வலது கையின் மோதிர விரலால் இடது நாசியை மூடுங்கள். 2 நாசிகளும் மூடியிருக்கும். மூச்சை உள்ளே நிறுத்துங்கள், 8 எண்ணிக்கை வரை. இப்போது வலது நாசி மட்டும் திறந்து மூச்சை வெளியே விடுங்கள், 8 எண்ணிக்கை வரை. இப்போது அதே வலது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுங்கள், 4 எண்ணிக்கை. 2 நாசிகளையும் மூடி மூச்சை நிறுத்துங்கள், 8 எண்ணிக்கை. இடது நாசி வழியாக மூச்சை வெளியே விடுங்கள், 8 எண்ணிக்கை. இது ஒரு சுற்று. இப்படி 10 சுற்று செய்யுங்கள். தினமும் காலையில் இதை செய்தால் தினம் அமைதியாகும். உங்கள் உடல் ஆரோக்கியமாகும். புதுக்கோட்டையில் ஒரு பெண்மணி இருந்தார். அவருக்கு மிகவும் கடுமையான மன அழுத்தம் இருந்தது. அவர் தூங்க முடியவில்லை. எப்போதும் பயம், கவலை. மருத்துவர்கள் மாத்திரைகள் கொடுத்தார்கள், ஆனால் எந்த பலனும் இல்லை. ஒரு நாள் அவருடைய நண்பர் நாடி சுத்தி பிராணாயாமத்தை பற்றி சொன்னார். அவர் முயற்சி செய்தார். முதல் நாளே அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அவர் சற்று அமைதியாக உணர்ந்தார். 1 வாரத்தில் அவருடைய தூக்கம் சரியானது. 2 வாரங்களிலே அவருடைய பயம் குறைந்தது. 1 மாதத்திலே அவருடைய மன அழுத்தம் கிட்டத்தட்ட போய்விட்டது. 3 மாதங்களிலே அவர் மாத்திரைகளை நிறுத்திவிட்டார். இன்றைக்கு அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். இது நாடி சுத்தி பிராணாயாமத்தின் சக்தி. இப்போது நான் உங்களிடம் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை சொல்கிறேன். 100 பேரில் 90 பேர் தியானம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களில் 10 பேர் மட்டுமே தொடர்ந்து செய்கிறார்கள். 80 பேர் 1 வாரத்திலேயே விட்டு விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பொறுமை இல்லை. அவர்கள் விரைவான பலனை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தியானம் என்பது ஒரு பயணம், ஒரு நீண்ட பயணம். உடனடி பலன் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த அணியில் இருக்க விரும்புகிறீர்கள்? 80 பேர் கொண்ட அணியில் இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது 10 பேர் கொண்ட அணியில் இருக்க விரும்புகிறீங்களா? முடிவு உங்கள் கையில தான் இருக்கிறது. இப்போது நான் உங்களிடம் குண்டலினி சக்தியை பற்றி சொல்கிறேன். குண்டலினி என்பது நம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் சுருண்டு படுத்திருக்கும் ஒரு ஆற்றல். இது ஒரு பாம்பு போல் சுருண்டு இருக்கும். இந்த ஆற்றல் எழுப்பப்பட்டால் அது முதுகெலும்பின் வழியாக மேலே ஏறி உச்சந்தலையில் உள்ள சஹஸ்ராரா சக்கரத்தை அடையும். அப்போது நீங்கள் சமாதி அனுபவிப்பீர்கள். இது ஒரு மிக மிக உயர்ந்த நிலை. ஆனால் இதை எளிதாக அடைய முடியாது. இதற்கு பல வருட தொடர்ச்சியான பயிற்சி தேவை. ஆனால் முதல் படியாக ஆக்ஞா சக்கரத்தை திறக்கலாம். அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித் தந்துள்ளேன். இராமநாதபுரத்தில் ஒரு சாது இருந்தார். அவர் 40 வருடங்களாக தியானம் செய்கிறார். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு குண்டலினி எழுந்ததா? அவர் புன்னகைத்தார். மகனே, குண்டலினி எழுவது என்பது மிக உயர்ந்த நிலை. நான் இன்னும் அதை அடையவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் தியானம் செய்யும் போது நான் ஒரு அமைதியை அனுபவிக்கிறேன். அந்த அமைதியே எனக்கு போதும். நான் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. நான் வெறுமனே சிவபெருமானை நேசிக்கிறேன், அவரை நினைக்கிறேன், அவருடன் பேசுகிறேன். இதுவே எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் என்றார். அவருடைய வார்த்தைகள் என்னை ஆழமாக தொட்டன. நண்பர்களே, நாம் பலனுக்காக தியானம் செய்யக்கூடாது. தியானமே நமக்கு பலன். சிவபெருமானுடன் இருப்பதே நமக்கு பலன். இப்போது நான் உங்களிடம் மௌனத்தின் சக்தியை பற்றி சொல்கிறேன். நாம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். காலையில எழுந்ததும் பேசுகிறோம், இரவு தூங்கும் வரை பேசுகிறோம். ஆனால் மௌனமாக இருக்கும் போதுதான் நாம் உண்மையாக கேட்க முடியும். சிவபெருமான் எப்போதும் நம்மிடம் பேசுகிறார். ஆனால் நாம் மௌனமாக இல்லாததால் அவருடைய குரலை கேட்க முடியவில்லை. 1 வாரத்தில் 1 நாளாவது மௌன விரதம் இருங்கள். அந்த நாள் முழுவதும் பேசாதீர்கள்.
உங்கள் மனதையும் மௌனமாக வையுங்கள். எந்த எண்ணமும் வராமல் இருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு அதிசயமான அனுபவம் கிடைக்கும். கன்னியாகுமரியில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் எப்போதும் மிகவும் பேசக்கூடியவன், நிமிர்தியாக பேசுவான். ஒரு நாள் அவனுடைய குருநாதர் சொன்னார், ஒரு மாதம் முழுவதும் மௌனமாக இரு. முதல் வாரம் மிகவும் கடினமாக இருந்தது. அவனுக்கு பேச வேண்டும் என்ற ஆவல். ஆனால் அவன் தாங்கிக் கொண்டான். 2வது வாரம் சற்று எளிதாக இருந்தது. 3வது வாரம் அவனுக்கு ஒரு புதிய அனுபவம் வந்தது. அவன் மனதில் ஒரு குரல் கேட்கத் தொடங்கியது. அது மிகவும் அமைதியான தெளிவான குரல். அது அவனுக்கு வழிகாட்டியது. 4வது வாரம் அந்த குரல் தெளிவாக இருந்தது. அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்தது. ஒரு மாதம் முடிந்தபின் அவன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அவன் குறைவாகவே பேசினான். அவன் அதிகமாக கேட்டான். அவன் அதிகமாக சிந்தித்தான். அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. இது மௌனத்தின் சக்தி. இப்போது நான் உங்களிடம் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இந்த ரகசியத்தை நான் சொன்ன பிறகு நீங்கள் உடனே இதை செய்ய தொடங்க வேண்டும். தாமதிக்க வேண்டாம். ஏனென்றால் இன்று மாலை 5:55 என்பது ஒரு அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் உங்கள் வீட்டில் எல்லா வேலைகளையும் முடித்து விடுங்கள். தொலைக்காட்சியை அணைத்து விடுங்கள். தொலைபேசியை அமைதி நிலையில வையுங்கள். ஒரு சுத்தமான அறையில ஒரு விளக்கை ஏற்றுங்கள். தூபம் கொளுத்துங்கள். ஒரு நல்ல சுத்தமான துணியை விரித்து உட்காருங்கள். கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காருங்கள். உங்கள் முதுகு நேராக இருக்க வேண்டும். உங்கள் கண்களை மூடுங்கள். இப்போது 3 முறை ஆழமாக மூச்சு இழுங்கள். மூச்சை வெளியே விடுங்கள். உங்கள் உடலை முழுவதுமாக தளர்த்துங்கள். உங்கள் பாதங்கள், கால்கள், வயிறு, மார்பு, கைகள், கழுத்து, முகம், தலை எல்லாவற்றையும் தளர்த்துங்கள். இப்போது உங்கள் கவனத்தை உங்கள் நெற்றியின் நடுவில் கொண்டு வாருங்கள். அங்கு ஒரு சிறிய நீல புள்ளி இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த நீல புள்ளியை உற்று பாருங்கள். அது மெல்ல மெல்ல பெரிதாகும். அது ஒரு நீல ஒளியாக மாறும். அந்த நீல ஒளியில் சிவபெருமானின் முகம் தெரியும். அவர் உங்களை பார்த்து புன்னகைக்கிறார். அவருடைய கண்கள் அன்பால் நிரம்பி இருக்கின்றன. இப்போது அவரிடம் பேசுங்கள். அவரிடம் உங்கள் கஷ்டங்களை சொல்லுங்கள். அவரிடம் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவரிடம் உங்கள் விருப்பங்களை சொல்லுங்கள். ஆனால் கடைசியாக சொல்லுங்கள், ஆண்டவனே, நான் என்ன வேண்டுகிறேன் என்பது முக்கியமல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். நான் உங்களிடம் முழுவதுமாக சரணடைகிறேன். இப்படி சொன்னபின் மௌனமாக இருங்கள். சிவபெருமான் உங்களிடம் பேசுவதை கேளுங்கள். அவர் வார்த்தைகளால் பேச மாட்டார். ஆனால் உங்கள் உள்ளத்திலே ஒரு உணர்வு வரும், ஒரு அமைதி வரும், ஒரு தெளிவு வரும். அதுதான் அவருடைய பதில். குறைந்தது 20 நிமிடங்கள் இதை செய்யுங்கள். பின்னர் மெல்ல மெல்ல கண்களை திறங்கள். உங்கள் கைகளை தேய்த்து முகத்தில் வையுங்கள். எழுந்திருங்கள். ஒரு நோட்டில் உங்களுக்கு என்ன அனுபவம் வந்தது என்று எழுதுங்கள். தினமும் இதையே செய்யுங்க. 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் மிக மிக முக்கியம். நீங்கள் இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உங்கள் தியான அனுபவத்தை வெளியில் சொன்னால் அதன் சக்தி குறைந்துவிடும். இது ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் மட்டுமே இருக்க வேண்டும். பலன் வந்த பிறகு நீங்கள் மக்களுக்கு உதவலாம், அவர்களுக்கு வழிகாட்டலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை சொல்ல வேண்டாம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு கடைசி விஷயத்தை சொல்கிறேன். சிவபெருமானை வழிபடும் போது நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். பலனை நினைக்க வேண்டாம். வெறுமனே அவரை நேசியுங்கள். அவருடன் நேரத்தை செலவிடுங்கள். அவரை பற்றி சிந்தியுங்கள். அப்போதுதான் உண்மையான பக்தி வரும். பலனுக்காக செய்வது பக்தி அல்ல, அது ஒரு வியாபாரம். நாம் சிவபெருமானுடன் வியாபாரம் செய்யக்கூடாது. நாம் அவரை நேசிக்க வேண்டும். நிபந்தனையற்ற நேசம், எதையும் எதிர்பாராத நேசம். அப்போதுதான் அவர் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்வார். ஒரு சிறு கதை சொல்கிறேன். ஒரு ஏழை பக்தர் இருந்தார். அவரிடம் எதுவும் இல்லை. ஆனால் அவருக்கு சிவபெருமான் மீது அபாரமான பக்தி. ஒரு நாள் அவர் காட்டில் சென்று ஒரு சிறிய பூவை பறித்து சிவபெருமானுக்கு படைக்க விரும்பினார். ஆனால் அந்த பூவை படைக்க ஒரு கோவிலும் இல்லை, ஒரு லிங்கமும் இல்லை. அப்போது அவர் பூமியில் ஒரு சிறிய மண் குவியலை குவித்து அதை சிவலிங்கமாக கருதி அந்த பூவை படைத்தார். அவர் கண்களில் கண்ணீர், அவர் இதயத்தில் மிக அதிகமான பக்தி. அந்த நேரத்தில் சிவபெருமான் தோன்றினார். அவர் அந்த ஏழை பக்தரை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவருக்கு பூக்கள் வேண்டாம், கோவில்கள் வேண்டாம். அவருக்கு தூய்மையான இதயம்தான் வேண்டும், நிபந்தனையற்ற நேசம்தான் வேண்டும். நண்பர்களே, இதுதான் நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்பிய முக்கியமான செய்தி. இன்று மாலை 5:55 இந்த தியானத்தை செய்யுங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் செய்யுங்கள். ஆனால் பலனை எதிர்பார்க்காதீர்கள். வெறுமனே சிவபெருமானை நேசியுங்கள். அவரை நினையுங்கள். அவருடன் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே மாறும். நாம் பார்த்தவற்றை சுருக்கமாக சொல்கிறேன். முதலில் இன்று மாலை 5:55 ஒரு சிறப்பு நேரம். அது பிரபஞ்ச வாசல் திறக்கும் நேரம். 2வது, உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை திறக்க வேண்டும். அது உங்கள் நெற்றியின் நடுவில் இருக்கும். 3வது, ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது. 4வது, ட்ராடக, நாடி சுத்தி, பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு உதவும். 5வது, மௌனமாக இருங்கள், கேளுங்கள். 6வது, நேர்மறை எண்ணங்கள் வையுங்கள். 7வது, தொடர்ந்து செய்யுங்கள், பொறுமையாக இருங்கள். 8வது, பலனை எதிர்பார்க்காதீர்கள். வெறுமனே சிவபெருமானை நேசியுங்கள்.
நீங்கள் இதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உறவுகள் உருவாகும், உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், உங்கள் பொருளாதார நிலை சரியாகும். ஆனால் இவையெல்லாம் வெளிப்புற பலன்கள். உண்மையான பலன் உங்கள் உள்ளே நடக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பீங்கள், சந்தோஷமாக இருப்பீங்கள், பயம் போய்விடும், கவலை போய்விடும். நீங்கள் உங்களை உண்மையாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் சிவபெருமானுடன் இணைவீர்கள். இதுதான் மிகப்பெரிய பலன். நான் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றே தொடங்குங்கள், தாமதிக்காதீர்கள். இன்றைக்கு மாலை 5:55 இந்த தியானத்தை செய்யுங்கள். நாளை காலையில தொடங்குவேன் அப்படி என்று சொல்லாதீர்கள். அடுத்த வாரம் செய்வேன் என்று சொல்லாதீர்கள். இப்பொழுதுதான் சரியான நேரம். இந்த நொடி சரியான நொடி. சிவபெருமான் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை கேளுங்கள், அவரிடம் செல்லுங்கள். இப்போது நான் உங்களிடம் ஒரு கடைசி கோரிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பொத்தானை அழுத்துங்கள். இந்த செய்தி மற்றவர்களுக்கும் போக வேண்டும். பலருக்கு இது உதவும். எனவே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் சேனலை சந்தா செய்யுங்கள். மணி அடையாளத்தை அழுத்துங்கள். அப்போது நான் புதிய வீடியோ போடும்போது உங்களுக்கு அறிவிப்பு வரும். கீழே கருத்து பகுதியில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த தியானத்தை செய்த பிறகு என்ன நடந்தது என்று எழுதுங்கள். இது மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும். என் அன்பான நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து முடித்த உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிரம்பிய நன்றி. நீங்கள் உங்கள் விலையேற பெற்ற நேரத்தை இதற்கு கொடுத்தீர்கள். இது எனக்கு மிகப்பெரிய மரியாதை. சிவபெருமான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கட்டும். உங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும், சந்தோஷம் கிடைக்கட்டும், வெற்றி கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.